நம்ம சக்தி திருமகன் படத்தோட ஷார்டஸ்ட் ரிவ்யூ தான் பார்க்க போறோம். இந்த படத்தோட கதை என்னன்னா, இந்த படத்தோட ஹீரோ வந்து ஒரு பொலிட்டிக்கல் பவர் புரோக்கர். அவரோட இன்ஃப்ளூயன்ஸை வச்சு இந்தியா ஃபுல்லா பயங்கரமான ரெக்கமெண்டேஷன்லாம் பண்ணி நிறைய வேலைகள்லாம் பண்ணி கொடுக்குறாரு. இந்த இன்ஃப்ளூயன்ஸை வச்சு அவர் என்னதான் சாதிக்க நினைக்கிறாரு, அவருக்கும் அவர் சுத்தி இருக்கிறவங்களுக்கு என்ன நடக்குது அப்படிங்கிறது தான் மீதி கதையே. விஜய் ஆண்டனி இந்த படத்துல வந்து ஒரு 3 ரோல் பண்ணியிருக்காரு. ஆக்டர், ப்ரொடியூசர் அண்ட் மியூசிக் டைரக்டரா பண்ணியிருக்காரு. 3 ரோலுமே வந்து ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணியிருக்காருன்னு சொல்லலாம். ஆஸ் அ ஹீரோ வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பர்ஃபார்மன்ஸை கொடுத்துருக்காரு. மியூசிக் டைரக்டரா வந்து த்ரூ அவுட்டா பிஜிஎம் அண்ட் மியூசிக் வந்து இந்த படத்துக்கு என்ன எக்ஸாக்டா தேவையோ அதை செம்மையா கொடுத்துருக்காரு. இந்த படத்துல ஹீரோயின் இருக்காங்க, பட் அவங்களோட கேரக்டரை வந்து எடுத்துட்டா கூட ரொம்ப பெரிய இம்பாக்ட் இருக்காது. படத்தோட வில்லன் கண்ணன், இவர் வந்து காதல் ஓவியம் அப்படின்னு ஒரு பழைய படம் 1982 வந்த படத்துல நடிச்சிருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. இந்த படத்துல அவர் பர்ஃபார்மன்ஸ் எல்லாம் பாத்தீங்கன்னா வந்து நமக்கே சினிமாக்குள்ள போயிட்டு சப்பு நடிச்சு நீ என்ன அவ்வளவு பேர் அப்பா டக்கரா அப்படின்னு சொல்லிட்டு கேட்கணும் போல சொல்லிச்சு. அவ்வளவு யதார்த்தமாவும் ரொம்ப நல்லா நடிச்சிருக்காரு. இந்த படத்தோட டைரக்டர் அருண் பிரபு புருஷோத்தமன் வந்து இதுக்கு முன்னாடி அருவி அண்ட் வால் போன்ற படங்களை எடுத்திருக்காரு. இந்த படத்துல பாத்தீங்கன்னா மெனக்கிட்டு பயங்கரமான ஸ்கிரிப்ட் எழுதியிருக்காரு. ஸ்கிரீன் பிளே எல்லாம் வந்து ரொம்பவே பயங்கரமா யோசிச்சிருக்காரு அப்படின்னு சொல்ல தோணுது. ஏன்னா சங்கர் சார் அண்ட் ஹரி சார் இவங்க 2 பேர் படத்தை எப்படி மர்ஜ் பண்ணா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி வந்து படப்படன்னு படம் வந்து செம்மையா போகுது. திங்க் பண்ற மாதிரி இருக்கு. சில இடத்துல இது அப்படி கிடையாதேன்னு யோசிக்கும் போது அதெல்லாம் கிடையாது, அடுத்த சீன் பாரு அப்படின்னு சொல்லி கடற்கடன்னு ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து முடிஞ்சிருக்கு. செகண்ட் ஹாஃப் வந்து நல்லா அதே மாதிரி போயிட்டு இருக்க போது லைட்டா சின்ன சில இடத்துல வந்து ஸ்லோனஸ் இருந்தாலும் செம்மையா முடிச்சிருக்காங்க.